சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்ஸ்டர் தானே ஒரிஜினல் வார்த்தை. அதான் ஏற்கனவே இருக்குல்ல. செக்கிங்ல ரொம்ப தான் டஃபா தான் பண்றாங்க. முடியெல்லாம் செக் பண்ணிருக்காங்க. ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கும்போது நான் டாக்டர் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம்ஸ் தாங்க பாஸ் ஆகிட்டாங்க, செகண்ட் பாஸ், இப்போ தேர்டு. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. இப்போ ப்ரைவேட் காலேஜ் சத்தமாக அதிகமாக ஃபீஸ் கேட்குறாங்க. அது நம்ம தொழிலுக்கு என்னால் கட்ட முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக் கட்டி அம்மா அப்பா பேர். ஆனால் அவளோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும். அம்மா வந்து அவ்வளோ கால் வலியில் இருந்தாலும் இங்கேருந்து அம்பத்தூர் வரைக்கும் போயிட்டு 4 வாட்டி போயிட்டு வருவாங்க. செருப்புலாம் பல வாட்டி அறந்து போய் கூட அப்படியே வந்திருக்காங்க. ஒரு எய்ம் தானே. இப்போ நம்ம டாக்டர் ஆனால் நமக்கு நம்மளை விட நம்ம ஃபேமிலிக்கு தானே பெருமை. இவனை பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிறக்கும் போது. ஸோ அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆனால் லைஃப்பை காப்பாற்றலாம். நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ மார்க் எடு, நல்லா படி, அது ஃபோர்ஸ் பண்ண எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஸ்போர்ட்டிவா 600க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. டைம் தான் ரொம்ப ஆக்கிட்டாங்க. ரொம்ப டிலே பண்ணி தான் கிளாஸ்க்கே போகணும். ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கு. அம்மா அப்பா வந்து கொடுக்குற ப்ரெஷர்ல தான் நிறைய வந்து இன்சிடென்ட் நடக்குது. நார்மல் மெட்ரிக் படிச்சவங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். சிபிஎஸ்சி படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லை அடிஷ்னல் கோச்சிங் பண்ண வேண்டியது வரும், பைசா செலவு பண்ண வேண்டியது வரும். 1 இயர் உனக்கு ஆப்ஷன் தரேன், படி. டாக்டர் இல்லை, மெடிசன் நிறைய இருக்கு. ஓகேன்ட்டா பணம் கட்டி படிக்க வைக்க முடியாது. மெரிட்ல வந்து படி. ப்ரீகேஜி எல்கேஜி படிக்கும்போது நான் டாக்டர் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து நீட்டில் சேர்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்ஸ் தாங்க பாஸ் ஆகிட்டாங்க, செகண்ட் பாஸ், இப்போ தேர்டு. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. அதனால நான் படிப்பேன்னு சொன்னாங்க, படிக்க வச்சுன்னு இருக்கேன். இப்போ ப்ரைவேட் காலேஜ் சத்தமாக அதிகமாக ஃபீஸ் கேட்குறாங்க. அது நம்ம தொழிலுக்கு என்னால் கட்ட முடியாது. அதனால சரி வேணாம்ப்பா, நான் திருப்பி படிக்கிறேன் அவங்களே தான் சொன்னாங்க. அதை வச்சு நான் சரி படிமானேன். படிக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால நான் சரி படிக்க சொல்லி. எப்படியா இருந்தாலும் படிக்க வச்சுதான் நான் அவனை. இப்போ இருக்கிற சூழ்நிலை 2 பேரும் சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனால் அவளோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும். அதை நிறைவேற்றது எங்கள் கடமை. எங்களால் வந்து தனியாரில் ஃபீஸ்லாம் கட்ட முடியாது. அதனால் கவர்மெண்ட்டில் என்ன மார்க்கு கட் ஆஃப் வருது அதை தெரிஞ்சு அவள் வந்து படிக்க தயாராக இருக்கிறா. அதனால நாங்கள் படிக்க வைக்கிறோம். அவர் வந்து ஃபீஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நாங்கள் கட்டிட்டு வந்தோம். நாங்கள் எங்களால் ஃபுல் அமௌண்ட் கட்ட முடியல. அவளை கூட்டின்னு போகிறதுக்கெலாம் வண்டியெல்லாம் வைக்க முடியல. நானே தான் கூட்டின்னு போயிட்டு வருவேன். அம்பத்தூர் டு பெரம்பூரில் இருக்கோம். நாங்கள் அம்பத்தூருக்கு ட்ரெயினில் தான் போவோம். நாங்கள் பஸ் பிடிச்சி அப்புறம் ட்ரெயினில் போயிட்டு 4 ஹவர் ஆகும் எனக்கு போகிறதுக்கு. விட்டுட்டு வர 2 ஹவர். வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் கூட்டின்னு போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், திருப்பி வரத்துக்கு 1 ஹவர், 2 ஹவர், ஒரு நாளைக்கு 4 ஹவர். அவரு வேலைக்கு போறாரு. இந்த வயசுலயே 63 வயசு ஆகுது. இந்த வயசுலயே வேலைக்கு போறாரு. அவருடைய கடமையை அவர் செய்யறாரு. பசங்களும் திருப்தி தான். பசங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. படிக்கிறாங்க, படிக்க மாட்டேன்னு சொல்லல. அவ படிக்கிறா, அதனால நாங்க படிக்க வைக்கிறோம். கஷ்டப்படுறோம். எப்படியா இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டு தானே படிக்க வச்சாகணும். மிடில் கிளாஸ்ன்றதுனால இந்த வருஷமே பாஸ் பண்ணிட்டா சீட்டு கிடைச்சிட்டுன்னு நினைங்களேன். சீட்டு கிடைச்சிடும். இப்போ அவங்க பரவாயில்ல, பிள்ளைக்காக நமக்கு இது வேணான்னா பரவாயில்ல, அவளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே எனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து அவ்வளோ கால் வலியில் இருந்தாலும் இங்கேருந்து அம்பத்தூர் வரைக்கும் போயிட்டு 4 வாட்டி போயிட்டு வருவாங்க. செருப்புலாம் பல வாட்டி அறந்து போய் கூட அப்படியே வந்திருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு எய்ம் தானே. இப்போ நம்ம டாக்டர் ஆனால் நமக்கு நம்மளை விட நம்ம ஃபேமிலிக்கு தானே பெருமை. இந்த கிஃப்ட்டை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னா என்ன கிஃப்ட்? அது ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக் கட்டி அம்மா அப்பா பேர். இதில் மற்றவங்களாம் பார்த்துருப்பாங்க, சொந்தக்காரங்களாம், எதிர்ப்பா பொம்பளை பிள்ளைய டாக்டர் படிக்க வச்சிருக்கேன். அவங்களால முடியல, அதனால நம்மள டிஸ்கரேஜ் பண்றாங்க. அதை அப்படியே விட்டுறது, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா பேப்பர் டஃப்பான மாதிரி இருந்துச்சு. பிசிக்ஸ் மட்டும், மற்றபடி ஈஸியாக தான். ஆக்சுவலி 2 பேரோட ஆசையம் தான். ஐ வாண்டட் டு டூ மெடிசன். பட் இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு அதுலயே. I've done better, but let's see. More preferably I do. I mean, that's my personal opinion. I'm not telling everyone to do it. If I do, maybe I'll do better. That's all. Physics, கஷ்டமா இருந்தது. Let's see எப்படி வருதுன்னு. நான் என்ன நினைச்சேன், ஓகே டாக்டர் அந்த என்ன மாதிரி குழந்தைங்க நான் காப்பாற்றலாம், மேபி மற்ற ப்ரீடம் பேபிஸையும் காப்பாற்றலாம், அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருந்தது. அது இப்போ வரைக்கும் இப்படி ஆயிருக்கு. இவனை பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிறக்கும் போது. பட் அங்கேருந்து டாக்டர்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை பழக்கி வச்சாங்க இல்லையா. ஸோ அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே
டாக்டர் ஆனா லைஃபை காப்பாத்தலாம், சாக கிடந்தா கூட நம்ம ட்ரை பண்ணா காப்பாத்தலான்ற ஒரு ஆஸ்பிரேஷன் சின்ன வயசுல இருந்தே இருந்ததுனால நிறைய பேருக்கு நிறைய பர்பஸ் இருக்கும், பட் மை பர்பஸ் இஸ் டு பிகம் அ டாக்டர். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி 460 வரும். பார்க்கலாம். இல்ல ப்ரோ, கரெக்டா தான் மாடரேட்டா தான். நாங்க யூடியூப்ல கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டோம். நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீ மார்க் எடு, நல்லா படி, அப்படி ஃபோர்ஸ் பண்ண. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஸ்போர்ட்டிவா வருதா பாரு, வரல அடுத்தது என்ன பண்ணுமோ அது பார்த்துக்கலாம். அதான் ஒரு பெற்றோரோட கடமை. 600க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஆமாம், ஃபிசிக்ஸில் ஏதோ 60% ஏதோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கா. நீ சொல்லுடா, அதான் கரெக்டாக இருக்கும். பயாலஜி நல்லா பண்ணியிருக்கேன். ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு டஃபாக தான் இருந்தது, பட் கெமிஸ்ட்ரியும் ஓகே தான். மாடரேட் டைம் தான் ரொம்ப ஆக்கிட்டாங்க. ரொம்ப டிலே பண்ணி தான் கிளாஸ்க்கே போனோம். ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு. நான் டிஸ்டர்ப்லாம் ஆகலை, பட் மேபி மற்றவங்களாம் டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. அண்ணா போன வாட்டி எழுதினாங்க, சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கும்னு. நான் ப்ரிப்பேர்டாக தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி 15 வாட்டி வந்து வீட்லேயே ட்ரையல் பண்ணிட்டாங்க. ஓஎம்ஆர் சீட் வச்சு ஃபுல்லாக ட்ரையல் பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. அட்டன் பண்ணுறது ஈஸி ஆயிடுச்சு. என்னோட ஆசை கண்டிப்பாக கிடையாது. பையனோட ஆசை அவன் போயிட்டான். இப்போ இவங்களோட ஆசை தான் இது. ஆமாம், என்னோட ஆசை, என்னோட ப்ரெஷரே கிடையாது. அவங்களா படிக்கிறாங்க, அவங்களா போகணுன்றாங்க. அது நம்ம ஒன்றும் தடையாக இருக்க முடியாது. இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது. அவங்க இன்ட்ரெஸ்ட், ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் தான் அதில் வந்து கரெக்டாக வரும். ரெண்டாவது, அம்மா அப்பா வந்து கொடுக்குற ப்ரெஷரில் தான் நிறைய வந்து இன்சிடென்ட் நடக்குது. அது சான்ஸே இல்லை. அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் விட்டுறணும், அவங்களே பண்ண விடணும். ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து திருப்பி பண்ணணும். மருத்துவம்ன்றது உயிர் சம்பந்தப்பட்ட மேட்ரு. அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க, செட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதனால நீட்ன்றது ரொம்ப எசென்சியல். ஏன்னா நான் அட்வொகேட்டு, எனக்கு வந்து ஏஇபின்ட்டு ஒரு எக்ஸாம், ஆல் இண்டியா பார் கவுன்சில் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நான் பாஸ் பண்ணாதான் நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு அப்படி இருக்குது, இவங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு இப்போ டீச்சர்ஸ்க்கே இந்த மாதிரி தான் வச்சு பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்ல குவாலிட்டி கிடைக்கும். நிறைய வேரியன்ஸ் இருக்குது சிபிஎஸ்சிக்கும் மெட்ரிகுலேஷனுக்கும். இதுக்கு எல்லாமே வந்து எல்லாம் பேலன்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கல்வி இது பண்ணாதான் அவங்கவுங்க அட்டன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆமாம், சூசைடுன்றது தேவையே இல்லை. 4-5 வாட்டி கூட நம்ம ட்ரை பண்ணலாமே. ஏஜ் இருக்கு, சின்ன வயசு. ஒன்ஸ் லாஸ்ன்னா அது வந்து லைஃபே லாஸ்ன்ற மாதிரி இல்லையே. நம்ம நிறைய வாட்டி ட்ரை பண்ணலாம். மருத்துவ கல்லூரிகளை வந்து இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றது. ஆமா, இதுவே ஒரு 20-25,000 இல்லை 30,000 தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட பையனை நான் உஸ்பெகிஸ்தான் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் அவங்க சாய்ஸ் ஆகும். அடுத்து இன்னொரு வாட்டி அட்டெம்ப்ட் எழுத வைப்பீங்களா? அவங்க சாய்ஸ் ஆகும். அதுவும் அவங்க சும்மா எதுக்கு சார்? அதாவது அவங்க விருப்பம், அவங்க என்ன பண்ணல அடுத்த ஸ்டேஜ் வரணும். அதுதான் அவங்க நார்மல் மெட்ரிக் படிச்சவங்களுக்கு இது கஷ்டமா தான் இருக்கும். அது சிபிஎஸ்சி படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது இப்போ மெட்ரிக் படிச்சவங்க டாக்டர் ஆகணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். அது டபுள் ஸ்ட்ரெயின் எடுக்கணும். அது அப்போதான் வந்து அவங்க அந்த ஸ்கோரை ஏர்ன் பண்ண முடியும். இல்லை அடிஷ்னல் கோச்சிங் பண்ண வேண்டியது வரும், பைசா செலவு பண்ண வேண்டியது வரும். 1 இயர் நம்ம சான்ஸ் கொடுக்கணும்ல. பையன் கேட்பாப்ல இல்லை, ஏன்னா சான்ஸ் கொடுக்கல நீ எனக்கு. நம்ம சொல்றோம்ல அப்பா நீ என்ன அது படிக்க வச்சிருப்ப, நான் இது படிக்க வைக்கணும். என்ன எங்க டாக்டர் எடுப்பேன், நீ என்ன பண்ணல. நான் 1 இயர் சொல்லி தான் சொன்னேன். அக்ரிமெண்ட், ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான் 2 பேருக்கும். 1 இயர் கண்டிப்பா பசங்க நம்ம திணிக்க கூடாதுல்ல. அவன் என்ன படிக்கணும் அவனுக்கு அது ட்ரீம். நான் சொன்னேன் 1 இயர் உனக்கு ஆப்ஷன் தரேன், படி. இஃப் யூ ஆர் பிகம் ஏ டாக்டர். அப்படி இல்லைன்னா என்னோட விருப்பம் என்னவோ, டாக்டர் இல்லை மெடிசன் நிறையா இருக்குல்ல, உங்களுக்கு நிறையா அதில் போட்டு விட்டுறாங்க. ஓகேன்ட்டாப் அக்செப்ட் பண்ணிட்டு தான் பண்ணிக்கிட்டாப்ல. பசங்களால இங்கே எல்லாமே போன வாட்டி எழுதினால எல்லாமே தெரியும். இந்த இதில் இங்கே ஒன்றும் அவ்வளோதான் கிடையாது. மற்ற இதில் எப்படின்னு தெரியல. பட் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. போலீஸஸ் எல்லாருமே, பப்ளிக் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நீட்டு மேண்டேட்ரி சார். ஏன்னா ஏழை பசங்க முதற்கொண்டு எல்லாருமே வராங்க. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். சிலபஸ் ஒன்றும் ஆக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஸ்டேட் சிலபஸ் சிபிஎஸ்சியை மாற்றிட்டா படிக்கிற பிள்ளைங்க எப்பயுமே சக்ஸஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், சிபிஎஸ்சிலேயே இப்போ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பிள்ளைங்க எல்லாமே வரல. எல்லா பிள்ளைங்களும் டாக்டர் ஆகல. எல்லா பசங்களும் படிக்கிறப்ப திறமை யாருக்கு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக வந்து டாக்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. லைஃப்பில் நிறையா இருக்குது சார். எஜுகேஷன் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது ஆப்ஷன் தேடிக்கிட்டே போகணும். கோலத்தனமாலாம் அந்த நம்ம ஒரு முடிவு எடுக்கவே கூடாது. ஆமாம், ஆஸ் எ பேரண்டாக சொல்கிறேன், எல்லா பிள்ளைங்களும் இது இல்லைன்னா இன்னொன்று இல்லைன்னா இன்னொன்று வேறு படிப்பை நம்ம எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம். இதுதான் ஒன்றும் முக்கியம் இல்லைல்ல.
ஏன்னா 22 லட்சம் பேர்ல எழுதுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 11,400 சீட்டு தானே. அதில் யாரு கிடைக்குதோ அவங்களுக்கு தானே. குதிரைகள் ஓடுது, அதில் எந்த குதிரை ஃபர்ஸ்ட் போகுது அதுக்கு தானே ப்ரைஸ் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதுக்காக 22 லட்சம் பேருக்கும் ட்ரீம் தர முடியுமா? அவ்வளோதான். திறமையா இருந்தா போ, இல்லைன்னா போவாத. அவ்வளோதான். பணம் கட்டி படிக்க வைக்க முடியாது. மெரிட்ல வந்தா படி, இல்லைன்னா வீட்டுக்கு வேற எது ஆப்ஷன் படி. இல்லை, பாப்பாவோட ஆசை தான். அவள் 6th டாக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அவள் உடம்பு சரியில்லை அப்படி இருந்தும் படித்து வந்து எழுதிட்டா. இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டா. இல்லை, நாங்கள் இது ஃபர்ஸ்ட்டு பார்க்கலான்னு இருக்கோம். அதுக்கப்புறமா வேற ஏதாச்சும் தான் செக்கிங்லாம் ரொம்ப தான் டஃப்பாக தான் பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாம் உள்ளெல்லாம் முடியெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நியூஸ் பேப்பர்லேயும் டிவிலையும் சொல்கிறதுனால ப்ரிப்பேராக தான் போகிறாங்க எல்லாம். அதனால அவங்களுக்கு தெரியுது இப்படிலாம் செக் பண்ணுவாங்கன்னு. அதான் வீட்டிலேருந்தே வரும்போதே நாங்கள் எல்லாமே போடாமல் தான் கூப்பிட்டு வந்தோம். நாங்கள் காலையில் 10 மணிக்கு வந்தோம். 10 மணிலேருந்து உள்ள 11 மணிக்கே போயிட்டாப்ல. அப்பத்துலேருந்தே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக டாக்டர் ஆகும், சீட் கிடைக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. இனிமேல் ஓம் பிளான் எனக்கு ஒரு கோட்டாகாது. ஏன் பிளான நீ கேளு. என்ன பிளான்?